ஆகவே கடந்த 100 வருஷம் நடந்தது எல்லாமே ஹேட் ஸ்பீச் தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும் ஒரு ஹேட் ஸ்பீச் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரைவேட் வேன் ஆபரேட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் ஆர்டிஓ மூலமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீ பிஜேபி காரனுக்கு வாடகை விட்டான்னா எஃப்சிக்கு வரும்போது உன்னை வச்சு பண்ணிடுவோன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சுக்கு யாராவது வழக்கு போட வேண்டும் என்றால் முதல் வழக்கு ஈவேரா மேலதான் போடணும், 2வது வழக்கு அண்ணாதுரை மேல போடணும், 3வது வழக்கு கருணாநிதி மேல போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிற ஹிந்து ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகிறது, ஹிந்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகிறது. ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் ஊழல் என்றால், ஒரு பக்கம் தன் மதத்தின் அடிப்படையில் இந்துக்கள் மீது ஒரு வன்மத்தை காமிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஆகாது. இப்ப காங்கிரசுமே காசு கொடுத்தால் கூட்டணிக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்றால், காங்கிரஸ் லஞ்சம் பெறும் கட்சி, திமுக லஞ்சம் கொடுக்கும் கட்சி. அவ்வளவுதான். செல்வ பெருந்தகையா நாய் மாதிரி திமுக கூட இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, கட்சி இளமையாக அடுத்த நாங்கள் என்ன பண்றோம், அடுத்த 20-30 இயர்ஸுக்கு அடுத்து 30 வருஷம் இருப்பார் சார். இன்னைக்கு அந்த ஆர்டிகிள் என்ன எழுதுறது, இவங்க இப்பதே சொல்றதுனால அடுத்த 20-30 வருஷத்துக்கான தலைமையை அது ரெடி பண்ணி விடுகிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். உதயநிதி பேசியது ஹிந்து வெறுப்பு பேச்சு, உயர்நீதிமன்றம் அதிரடி. அமைச்சர் நேரு துறையில் பணியிட மாறுதலுக்கு ரூபாய் 366 கோடி லஞ்சம், டிஜிபிக்கு இடி கடிதம். பன்ருட்டி ஸ்ரீ பி முத்தையர் பள்ளியில் பல ஆண்டுகளாக முறைகேடு, தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். காங்கிரஸை சரிகட்ட அஸ்ஸாம் தேர்தல் செலவை ஏற்கிறதா திமுக? பாஜக தேசிய தலைவரானார் நிதின் நபீன். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். இன்றைய முதல் செய்தியாக பாஜகவின் ஐடி விங் தலைவர் அமித் மால்வியா ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னா, உதயநிதியோட அந்த சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிறதுக்கு எதிராக அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்கு அவர் மீது தமிழக அரசின் சார்பாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அது நீதிமன்ற விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு நீதிமன்றம் உதயநிதி பேசிய அந்த சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது இந்து மதத்தின் மீதான வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷனை நீதிமன்றம் கொடுத்துருக்குன்னு சரி எப்படி பாக்குறீங்க? 2 விஷயத்துக்கு நீதியரசர் ஸ்ரீமதி அவர்களுக்கு பாராட்டுகள். முதல் விஷயம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் அமித் மால்வியா அவர் மீது திருச்சியில ஒரு எஃப்ஐஆர் பதிவுபடப்படுகிறது. அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணியிருக்காங்க. குவாஷ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஹேட் ஸ்பீச் யாரு போட்டாரோ அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் அதுக்கு பதில் சொல்லவர் மீது ஏன் வழக்கு பதிவு பண்றீங்க, அவர் மீது வழக்கு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலாம் இருக்கு, ஏன் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இதுக்கு பாராட்டு, குவாஷ் பண்ணதுக்கு பாராட்டு. 2வதாக, அந்த கேள்வியை முன்வைத்து விட்டு கடந்த 100 ஆண்டுகளாகவே திராவிட கழகத்தினுடைய பாரம்பரியம் என்பது இந்து மதத்தின் மீது எளிவாக பேசுவதுதான், எல்லாமே ஹேட் ஸ்பீச் தான், அந்த பாஷறையிலிருந்து தான் வந்திருக்கிறார் இந்த சனாதன ஒழிப்பு பேசினவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகவே கடந்த 100 வருஷம் நடந்தது எல்லாமே ஹேட் ஸ்பீச் தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும் ஒரு ஹேட் ஸ்பீச் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதுக்கு 2வது பாராட்டு. திமுக சொல்றாங்க. ஆமா. 3வது ஒரு ரிசர்வ் பாராட்டு ஏற்கனவே சொல்லி இருக்கணும். அது என்னன்னா, இதே நீதியரசர் ஸ்ரீமதி தான் திருப்பரங்குன்றம் வழக்குல மலை மீது, அதாவது தர்கா திருவிழாவுக்கு
பலி கொடுக்க கூடாது, ஆடு கோழி பலி கொடுக்க கூடாது என்று தீர்ப்பு செய்தவர் ஸ்ரீமதி தான். ஆகையினால நீதியரசர் ஸ்ரீமதிக்கு என்னுடைய பாராட்டுகள். இப்ப இந்த இரண்டாவது விஷயத்துக்கு வர்றேன். திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் வளர்ந்ததே ஹேட் ஸ்பீச்ல தான். அதாவது நீங்க அண்ணாவும் ஈவேராவும் ஒருத்தர் எப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சாணி அடிச்சாங்கிறதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அசந்தே போயிருவீங்க. அதாவது நீங்க சொல்றது ஒருத்தவர் வந்து தென்னாட்டு பெர்னாட்ஷா, இன்னொருத்தவர் தென்னாட்டு சாக்ரட்டிஸ். ஆமா, சாக்ரட்டிஸும் பெர்னாட்ஷாவும் எவ்வளவு நல்ல வார்த்தை பேசுறாங்கன்னு யூரோப்காரன் தெரிஞ்சான்னா அசந்தே போயிருப்பான். சரியா? இதுல திமுகவுடைய ஹேட் ஸ்பீச்சுக்கு அளவே கிடையாது. தயாநிதி மாறன் பேசினது ஹேட் ஸ்பீச், துரைமுருகன் பேசினது ஹேட் ஸ்பீச், பொன்முடி பேசினது ஹேட் ஸ்பீச், ராஜா பேசினது ஹேட் ஸ்பீச். யாரு மேல? ஹிந்து மதத்தின் மீது. பொன்முடி என்ன பேசுறாரு? அப்படி நாமம் பட்டை அப்படின்னு பேசுறார். ஆராசா என்ன பேசுறார்? நீ ஹிந்துவாக இருக்கிற வரைக்கும் நீ இன்னார் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறார். கனிமொழி என்ன பேசுறாங்க? எதுக்கு திருப்பதியில உண்டியல், தெய்வத்துக்கு என்ன சக்தி அப்படின்னு ஹிந்து பக்தர்களை எல்லாம் இழிவு செய்து பேசுகிறார். இப்படி திமுக என்றாலே வெறுப்பு பேச்சு. இதே பேச்சு அல்லாவுக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கனிமொழி பேசினால் பேசுற தைரியம் உண்டா? பேசினா இஸ்லாமியர்கள் விட்டு விடுவார்களா? இல்ல கிறிஸ்தவத்தை இயேசு கிறிஸ்துக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு யாராவது பேச முடியுமா? இல்ல சிலுவையை நீ கழுத்துல தொங்க போடுகிறியே அது ஒரு கொலை கருவி தானே அப்படின்னு பொன்முடி பேச முடியுமா? எதுவும் பேச முடியாது, எதுவும் பேச முடியாது. அப்படியானால் இவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களை உதிர்த்து வருகிறார்கள். இவர்கள் மீது ஒரு வழக்கு கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இவங்க தொடர்ந்து இப்படி பேசிட்டே இருந்ததுனால இது எல்லாம் ஹிந்தியில மொழிபெயர்த்து பீகார் எலெக்ஷனுக்கு முன்னால நாம அனுப்பினோம். காங்கிரஸ் கட்சி தானும் ஒளிந்து தன்னுடைய தேஜஸ்வி யாதவ் கூட்டணி கட்சியும் ஒழித்து விட்டது. அதுக்கப்புறமா இவங்க திருந்தினாங்கன்னா இன்னும் திருந்தல. சுசீந்திரத்துல சேவகன் பாபு என்ன பேசினார்னு பார்த்தேன். நீங்கள் எல்லாம் பக்தர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதுவும் ஒரு ஹேட் ஸ்பீச் தான். யார்கிட்ட? பக்தர்கிட்ட கேட்கிறாங்க. அதனால திமுக என்பது பாரம்பரியமாக தரங்கட்ட பேச்சுகள், அடுத்தவரை இழிவு செய்யும் பேச்சுக்கள், அடுத்தவர் மீது வெறுப்பை உருவாக்கும் பேச்சுகள், இதுதான் திமுகவினுடைய வேலை. அதுல உதயநிதி இளங்கண்டு பயமரியாதை ஏதோ கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரெண்டாவது பணம் இருக்கு, பதவி இருக்கு, அதுல தைரியம் இருக்கு, துள்ளுது. துள்ளும் போது எந்த அளவுக்கு பேசுகிறது என்றால், வள்ளுவர் கோட்டத்துல ஒரு கூட்டத்துல பேசும்போது ஆளுநரை செருப்பால அடிப்பேன்னு பேசுறது. அதுக்கு இன்னும் வழக்கு வரல. இதே நான் உதயநிதியை செருப்பால் அடிப்பேன் நான் பேசியிருந்தா நான் என்ன இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. நான் இருந்திருக்கவே முடியாது. ராத்திரி 1 மணிக்கு நான் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப இவர்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரம், மற்றவர்களுக்கு ஒரு கருத்து சுதந்திரமா? இதான் கேள்வி. இந்த அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி ஒரு ட்வீட்டோ ஒரு ஃபேஸ்புக்கோ போட்டாச்சுன்னா நைட்லயே தூக்கிடுவாங்க. இப்ப சார் 23ஆம் தேதி பிரதமர் இங்க வரப்போறார். இன்னும் 2 நாள் இருக்கு. நான் என்ன கேள்விப்படுகிறேன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரைவேட் பஸ் ஆபரேட்டர்ஸ், பிரைவேட் வேன் ஆபரேட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஆர்டிஓ மூலமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீ பிஜேபி காரனுக்கு வாடகை விட்டான்னா எஃப்சிக்கு வரும்போது உன்னை வச்சு பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்கேன். திருப்பரங்குன்றத்தில் என்ன விளவிடாம பண்ணாங்கன்னு தெரியும். அதனால இவர்கள் என்னன்னா நேரடியா கருத்தும்பாங்க, கருத்து சுதந்திரம்பாங்க, ஜனநாயகம்பாங்க, அடுத்தவரை இழிவு செய்யக்கூடாதும்பாங்க. இழிவு செய்வது மட்டுமே இவருடைய வேலை. ஜனநாயகத்தை கழுத்தை முறுக்குவதே, நெரிப்பதே இவர்கள் வேலை, கையை முறுக்குவதே இவர்கள் வேலை. அதற்கு ஸ்ரீமதி அவர்கள் நன்றாக கூட்டு கொடுத்திருக்கிறார்கள்.
இப்போ உண்மையிலே கொஞ்சமாவது சூடு சுரணை என்று ஒன்று இருந்தால் உதயநிதி ரிசைன் பண்ணணும், திருமாவளவன் உதயநிதி ரிசைன் பண்ணணும் என்று உடனே குரல் கொடுக்கணும். கோர்ட்டு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி உதயநிதி ரிசைன் பண்ணணும்னு உடனே குரல் கொடுக்கணும், கோர்ட்டு சொல்லிட்டு. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. கோர்ட்டு தானே சொல்லியிருக்கு, செய்ய மாட்டாங்க. வேற யாராவது கோர்ட் சொல்லினா அப்படி குதிப்பாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் இந்த வழக்கு இருக்குல்ல, இந்த வழக்கு இனிமே விசாரிக்கப்படும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், 2026 இந்த கூட்டணி திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது இவர்களுடைய அத்தனை வெறுப்பு பேச்சு மேலையும் வழக்கு பதிவு செய்து இவர்களை தண்டிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு முன்னால எனக்கு ஒரு கருத்து இருக்கு. என்ன கருத்து இருக்குன்னா, யாரும் எந்த மதத்தையும் தாராளமாக விமர்சனம் பண்ணுவதற்கு ஜனநாயகத்தில் இடம் உண்டு, இடம் கொடுக்கப்பட வேண்டும். சார், இப்படியெல்லாம் எத்தனையோ தாக்குதலை தாங்கிதான் இந்து மதம் வந்திருக்கிறது, பல நூறு ஆண்டுகளாக. அதாவது கிறிஸ்தவ மதமாற்றம் என்பது நேரடியா அப்படி தெருவில் பாவிகளேன்னு சொன்னதெல்லாம் இந்து மதம் கேட்டிருக்கிறது. உன்னுடைய கடவுள் எல்லாம் கடவுள் அல்ல என்று சொல்லதை இந்து மதம் கேட்டிருக்கிறது. யாரும் திருப்பி கல் எடுத்து அவங்கள விரட்டல், அவங்க கொடுத்த நோட்டீஸை வாங்கி அவங்க முன்னால கிழிச்சு போடல. ஜனநாயக ரீதியாக ஹிந்து மதம் எதிர்கொண்டது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல அசைவு வந்தால், இந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் இருக்கான், இசையமைப்பாளர். ஆமா, இசையமைப்பாளர்னு சொல்லுவான், அவன் தமிழார்வலர்னு சொல்லுவான், என்னெல்லாமோ சொல்லுவான். ஆனா பக்கா கிறிஸ்தவ வெறியன். அவன் ஒரு இடத்துல இளையராஜா மீது எதிர்ப்பு தெரிவிக்கும் போது, இயேசுவனுடைய இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீ கேள்வி கேட்டாயே, அவர்தானே ஒரே தூதர், அப்படி சொன்னா கிறிஸ்தவம் என்ன ஆகுதெல்லாம் கேள்வி கேட்டான். அப்ப என்ன பயம்? அது ஒற்றை தூண்ல நிக்குது அந்த மதம், அதை உடைச்சிட்டோம்னா எங்க ஆகுங்கிற பயம். ஹிந்து மதம்ங்கிறது 1000 கால் மண்டபம் மாதிரி இருக்கு. ஜேம்ஸ் தான் அப்படிதான் அலறினா. ஆகையினால கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாத்திலையும் தான் மதத்தை பிரச்சாரம் பண்ணால் தண்டனை என்பதை, இந்து மதத்துல அது இருந்ததே இல்லை, வேறு வழி இல்லாமல். ஆகையினாலதான் இந்து மதம் இதெல்லாம் சகித்து கொண்டு வந்தது. என்று பேசிட்டு போறான்டா, என்ன பேசாருதா? நாத்திகத்துக்கு நம்ம பேரே வச்சுட்டோம். நாத்திகம் என்பதை கூட ஒரு சம்பிரதாயமா நம்ம சார்பாக சம்பிரதாயம்ட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு பிராண காலத்துல நாத்திகம் பேசின ஒரு ரிஷிக்கு பேர் சார்வாகன்னு பேர். அந்த நாத்திகம் பேசுறத சம்பிரதாயம்ட்டாங்க, சார்பாக சம்பிரதாயம்னே சொல்லிட்டாங்க. இடமே இல்லை, நீங்க தாராளமா பேசலாம்னு சொன்னாங்க. ஆனால் கிறிஸ்தவமும் இஸ்லாமியும் தான் இந்த ரிலிஜியஸ் ஹேட் ஸ்பீச்சுக்கு மேல நடவடிக்கையை கொண்டு வந்ததுனால நாமளும் இனிமே அவர்கள் மீது கேஸ் போடும் போது நாமளும் கேஸ் போட ஆரம்பிச்சோம். அவர்கள் இந்துக்கள் மீது ஹேட் ஸ்பீச் கேஸ் போட ஆரம்பிச்சதுனாலதான் இந்துக்கள் அவர்கள் மீது கேஸ் போட ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் இந்துக்கள்லாம் போடல, எவ்வளவோ போனாங்க. அப்படி இந்துக்களை தூக்கி அப்படி விதவை மறுமணம்னா தூக்கி அப்படி இதுல அப்படி போட்டு பொம்பளைகளை தூக்கி தீல போட்டான்னா, குழந்தைய தூக்கி கங்கையில போட்டாங்கன்னு எத்தனை கதை விடணுமோ அத்தனை கதையும் விட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் உதயநிதியும் பேசியிருக்கிறார். ஆகையினால பேச்சு சுதந்திரம் என்பது உண்டென்றால் உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஹேட் ஸ்பீச்சை தங்கள் மதத்துக்கு எதிராக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்துக்கள் சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று. 2, ஆகையினால ஹேட் ஸ்பீச். நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் விமர்சிக்கலாம் சொல்லலாம். தாராளமா நான் இஸ்லாத்தை பத்தி இப்ப பேசுறேன் சார். இப்ப பி குரூஸ்னு ஒரு சேனல் இருக்கு சார், கலவி வெங்கட் அடின்னு அடிக்கிறார். கிறிஸ்தவ மதம் குறித்து 8 எபிசோடு பண்ணியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி போட்டு பிரித்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி புஸ்தகமே வெளியில வர முடியாது சார். இன்னைக்கு திராவிடத்தை கேள்வி கேட்டாலே உங்க புஸ்தகம் புக் எக்ஸிபிஷன்ல வர முடியாது சார். இந்தி தணிப்பில் பெரியாரின் பித்தலாட்டம்னா அந்த புஸ்தகத்தை பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. மா வெங்கடேசன் திராவிடத்தினுடைய கட்டுக்கதைகளை பத்தி எழுதினா புஸ்தகத்தை விளம்பரத்தை எடுத்து விட்டுறாங்க. இவர்கள் தான் மற்றவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகையினால ஹேட் ஸ்பீச் என்பது இல்லாமல்
எல்லோரும் எல்லோரையும் விமர்சிக்க, நியாயமான விமர்சிப்பதற்கான அந்த மேடை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. ஆனால் அந்த மேடையை இந்துக்கள் பயன்படுத்தினால் அவர்கள் மீது வழக்கு வரும் என்றால், இந்துக்களுக்கு எதிராக யாரு படுத்தினாலும் அவர்கள் மீதும் வழக்கு வர வேண்டும். அப்படின்னா உதயநிதி மேல வரத்தான் வேணும். இன்னைக்கு பழைய ஒரு கேஸ் ஒருத்தர் போட்டார் சார். என்ன கேஸ் போட்டார்னா, கிருஷ்ணன் மேல பாலியல் வழக்கு ஒருத்தர் போட்டார் சார். கிருஷ்ணன் ஈவ் டீசிங் பண்ணிட்டான்னு ஒருத்தர் வழக்கு போட்டார். இந்த மாதிரி பைத்தியக்காரன்லாம் திராவிட கழகத்துல தான் இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சுக்கு யாராவது வழக்கு போட வேண்டும் என்றால் முதல் வழக்கு ஈவேரா மேலதான் போடணும், 2வது வழக்கு அண்ணாதுரை மேல போடணும், 3வது வழக்கு கருணாநிதி மேல போடணும். செத்து போனா என்ன, அந்த ஹேட் ஸ்பீச் எதை கேட்டோ அதெல்லாம் எடுத்து விடுங்கள், அதெல்லாம் வரலாற்றிலிருந்து எடுத்து விடுங்கள், நீக்கி விடுங்கள், தடை செய்து விடுங்கள், அந்த புத்தகம் திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லலாமே, அவ்வளவுதான். ஆகையினால யாராவது ஒருத்தர் முன் அந்த ஈவேரா, அண்ணா, கருணாநிதி இவருடைய ஹேட் ஸ்பீச்சுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான். ஏன்னா ஹேட் ஸ்பீச் ஒரு காலத்தில் நம்ம பெர்மிட் பண்ணியிருந்தோம் வந்தது. இன்னைக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்து கொண்டே இருக்கும் போது இந்துக்களுக்கும் ஆதரவாக தீர்ப்பு வரத்தான் செய்யும். அதனால உதயநிதி என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, நீங்க ஒரு பந்தை எப்படி அடிக்கிறீங்களோ அதே வேகத்துல அது திரும்பி வரும். அது உங்க மூஞ்சில படும், உங்க வாயில படும், பல்லில படும், கண்ணுல படும். அதனால எனக்கு வீரியம் என்று நினைத்து கொண்டு முன்னத்தனம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். அதனால இந்த தீர்ப்புக்கு என்னுடைய பாராட்டுகள். மீண்டும் மீண்டும் ஸ்ரீமதி அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்த செய்தியாக, திமுகவின் மூத்த அமைச்சர் நேரு வகிக்கக்கூடிய அந்த துறையில ஒரு பெரிய ஊழல், 3 ஊழல்கள் பட்டியலிடப்படுது சார். டெண்டர் விட்டதுல ஒரு 1020 கோடி ஊழல்னு பத்திரிகை செய்தி வந்தது. அடுத்ததாக பணியிடங்கள், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு அதுல ஒரு 880 கோடி ஊழல்னு வந்தது. இப்போ வேலை கிடைச்சிரும், வேலை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு தேவையான ஊர்ல எனக்கு வேலை போஸ்டிங் வேணும், பணியிட மாறுதல், அதற்கு ஒரு 300 சொச்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக இப்படி 3 வகையான ஊழல் அவர் துறையில அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இப்போ இடி நமக்கு தெரியும், இடி இப்போ 340 கோடி சொல்லியிருக்காங்க பணியிட மாறுதலுக்கு. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக்கா இதை மாத்துறதுக்கு ஆதாரங்களோட சில தரவுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இடி காவல்துறைக்கு லெட்டரும் எழுதியிருக்கு. இந்த செய்தி குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவுக்கு 3 எழுத்து, ஊழலுக்கு 3 எழுத்து, தோல்விக்கு 3 எழுத்து. ஏன்னா திமுக கேட்பா 3 பிடிக்கும். அதனால நீங்க 3 விதமான ஊழல்கள். நீங்க அவங்க பேசும்போது திமுகவுக்கும் 3 எழுத்து, முக்கணி 3, முத்தமிழ் 3, நான் ஊழல் 3, தோல்வி 3 அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சார், எவ்வளவு மட்டமாக இருப்பார்கள் என்பது இந்த கேஎன்ஆர் கேஸ்ல நம்ம பார்க்கிறோம். முந்தின கேஸ்ல தான் திமுக அமைச்சர்கள் மீது வெறுப்பு கேஸ் எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. அவங்க பேசினாங்கன்னா முந்தின கேள்விக்கான பதில நம்ம பதில் அதேதான். கேஎன் நேரு மீது ஐயோ அவர் பணி நியமனத்தில் ஊழல் செய்து விட்டார், இன்டர்வியூல ஊழல், தேர்வில் ஊழல், அதுக்கு காசு வாங்கியிருக்கார், 880 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது, அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். இந்த அரசாங்கம் இன்னும் பண்ணவில்லை. அதுக்கப்புறம் குடிநீர் வழங்கல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கிறது, 1050 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்குது, இதோ ஆதாரம். ஏன்னா ஆதாரத்தெல்லாம் ஈடு கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசுக்கு, இன்னும் கேஸ் போடல. இப்ப 397 கோடிக்கு வெறும் டிரான்ஸ்பர் அண்ட் போஸ்டிங்ல ஊழல், அதுக்கும் ஆதாரம் கொடுத்து கேஸ் ஈடு கொடுத்து இப்ப கேஸ் போடுங்கிறது அரசு அதிகாரிகள். 7 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் அதுக்கு. அதாவது ஒரு காலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், பாகிஸ்தானுக்கு இவன் தான் உங்களால்தான் தீவிரவாதி, பயங்கரவாதி, இந்தியாவுக்குள்ள புகுந்து பண்ண ஆதாரத்தெல்லாம் கொடுக்கும். பாகிஸ்தான் சும்மா வாங்கி வச்சு சும்மா இருக்கும். அந்த மாதிரி தமிழகம் ஒரு பாகிஸ்தானாக மாறி இருக்கிறது. நீங்க இதுக்கு எப்படினாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். தமிழகம் ஒரு பாகிஸ்தானாக மாறி இருக்கு. மத்திய அரசாங்கம் அங்கே கூடுதே இந்த இருக்குடா, இவ்வளவு ஆதாரம் இருக்கு, அமைச்சர் மேல கேஸ் போட மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன காவல்துறை, என்ன நீதித்துறை, பழக்கப்பதி. ஆனா இல்லாத கேஸ் எல்லாம் போடுறான்.
இப்போ எச் சூர்யா ஒரு இடத்துல பேசுற இடத்துல அவர் ஒன்றும் தப்பா பேசல. அவனா அந்த செந்தில்வேல் வெளியில வரான், ஆளை கூப்பிடுறான், இவரை அடிக்கிறான், அடிச்சவனை திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க திருப்பி அடிச்சதுக்கு அப்புறம் சமூக ஊடகத்துல போட்டு உண்மையை விளக்குறாங்க. அவருக்கு மேலாம் கேசு. எங்கேயுமே அடி கொடுத்தவன் மேல கேசு கிடையாது, அடி வாங்கினவன் மேல கேசு. நல்ல வேலை இது ஈடி சொல்லாம வேற யாரையும் இந்த ஊழல் குற்றச்சாட்டை வெளியில கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான் சார் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகம். எந்த திமுக ஆட்சிக்கு எதிராக எதையும் கண்டுக்க மாட்டாங்க. கற்பழிப்பு புகாரா அவர் நீடிப்பார். மா சுப்பிரமணியத்தை எடுத்துக்கணுமா இல்லையா? எடுக்கல. கேட்டா சாரணம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருத்தும்பாங்க. எத்தனை போட்டோ வந்திருக்கு சார் நீங்க? அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? ஜாபர் சாதிக் கூட எத்தனை போட்டோ வந்தது? அமைச்சர்களை நீக்கிட்டீங்களா? இல்லையே சார். அந்த சாதிக் பாட்சான்னு ஒருத்த ஏன் காணாம போனான்? ரமேஷ் கார்ஸ் ஏன் காணாம போனாரு? அவ்வளவுதான் சார். திமுகவை எதிர்த்தால் உங்கள் கதி அவ்வளவுதான். அதைத்தான் காமிச்சிருக்காங்க, நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு நேர்மை எதிர்த்து என்ன பண்ணினாலும் நீங்க கேள்வியே கிடையாது என்றால் இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி. நான் என்ன சொல்லுகிறேன், அறிக்கையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு டிடிவி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கிறார். அறிக்கையில இவர்கள் ஊழல் எல்லாம் விசாரித்து ஓராண்டுக்குள் விசாரித்து உள்ளே தள்ளப்படுவார்கள் வரணும். தேர்தல் அறிக்கையில தேசிய ஜனநாயக கூட்டணி இதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க. அப்படி வரணும். அப்படி வந்தா அந்த அறிக்கை பேசப்படக்கூடிய அறிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு ஊழலை வைத்துக் கொண்டு இவர்கள் நான் வழக்கு கூட பதிவு பண்ண மாட்டேன்னு என்ன சார் அர்த்தம்? நீங்க வழக்க பதிவு பண்ணுங்க, நடத்துங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எங்கிட்டே இந்த சாட்சியை வாங்கி சாட்சியை அளிக்க முயற்சி பண்ணுகிறீர்கள் அர்த்தம். திருப்பதியில போய் ஒரு நாளைக்கு டொனேஷனை கொடுத்து பேரை போட்டா ஊழல் அகண்டு போயிருமா என்ன? அது குடும்பத்துல உள்ளவங்க கொடுத்தாங்க, அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு சார். அதுதான் சார், குடும்பத்துல என்னங்க அது துர்கா கோயிலுக்கு போனா அதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் கிடையாது. சட்டைநாதர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாரு. சட்டை இல்லாமல் சட்டைநாதர் கோவில், சட்டை இல்லாமலே சட்டைநாதர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அதனால எல்லா பாவத்தையும் செய்துட்டு கடவுள்கிட்ட போய் நிக்கிறது, பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இவர் ஒன்றும் அந்த கடவுள் இல்லை. அதை இவர்கள் புரிந்து கொள்ள, நீ என்ன கர்மாவோ அந்த கர்மா உனக்கு வரும். ஆகையினால உடனடியாக நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் இந்த ஈடியினுடைய விஷயத்தை தானாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு வழக்கை பதிவு செய்ய என்று உத்தரவிட வேண்டும். நான் அதான் தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு என்னுடைய வேண்டுகோள். சார் 3 தடவை ஈடி கொடுத்துட்டாங்க சார், இவங்க தயார் பண்ணல சார். நான் ஈடி உங்ககிட்ட கெஞ்ச முடியாது. நான் நம்பி நாராயணன் என்று நேரடியாக இங்கே சிடிவி மூலமாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க இதை செய்தியாக பார்த்துவிட்டு உடனடியாக வழக்கை எடுத்து இவர் மீது பதிவு செய்ய வேண்டும் என்று டிஜிபிக்கு ஆணையிடுங்கள். நான் சொல்றேன், நடக்கட்டும், பார்ப்போம். அடுத்த செய்தியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில ஸ்ரீபி முத்தரையர் பள்ளின்னு ஸ்கூல் இருக்கு சார். இது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். இது அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல், கிறிஸ்தவ பிரின்சிபல் பெட்ரில்லா ரோபர்ட் அப்படின்னு அந்த பெண்மணியோட பெயரு. அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்து முன்னணி வைக்குது. அந்த அம்மையார் அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுங்கிற போர்டே அங்க இல்லை. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் எடுக்கணும். 9 to 12 செல்ஃப் பினான்ஸ்ல இருக்கு. அதற்கு இந்த அம்மையார் பணம் வசூலிக்கிறாங்க. போன வருஷம் பேட்ச் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து புத்தகங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை பழைய புத்தகத்துக்கு இந்த அம்மா வித்துடுறாங்க. பசங்க சேர வரும்போது 2000 ரூபாய் டொனேஷன் சொல்லிட்டு 2000 ரூபாய் வசூல் பண்றாங்க. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்து முன்னணி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? அந்த ஊழல் என்ன பெரிய ஊழல்னா, 6ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் கவர்மெண்ட் எய்டட். அதுக்குத்தான் இவர்கள் ஹெட்மிஸ்டர்ஸாக அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார்கள், தலைமை ஆசிரியையாக. ஆனால் 9ல இருந்து 12 வரைக்கும் செல்ஃப் பினான்ஸ்.
இவங்க எதுக்கு பிரின்சிபலா இருக்காங்கன்னா 9ல இருந்து 11க்கு வர்ற அந்த செல்ஃப் பைனான்ஸுக்கு பிரின்சிபலாக இருக்காங்க. அரசு சம்பளம் எதுக்கு கொடுக்குதோ அங்க பிரின்சிபல் கிடையாது, அரசு சம்பளம் எங்க கொடுக்கலையோ அங்க இவங்க பிரின்சிபல். ஒரே மேனேஜ்மெண்ட்ங்கிறதுனால இது ஒரு பெரிய ஊழல் என்று பார்க்கப்படுகிறது. இதுல அரசாங்கம் வச்சு கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள் சீருடை எல்லாம் வாங்கி வச்சுட்டு கொடுக்காம இருக்கிறார்கள்ங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. 3வது, வருஷம் முடிஞ்ச உடனே அது விற்கப்படுகிறதுங்கிறது 3வது குற்றச்சாட்டு. இப்படி நிறைய சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் மீது தோணக்கூடிய எல்லாமே அந்த வால்யூம் ஆஃப் லஞ்சம்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கிறது. 2வது, அவமரியாதை மற்றது நிறைய கேஸ் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து இந்து முன்னணி நேரடியாக போராட்ட களத்தில் இறங்கியது. இந்த முத்தரையர் பள்ளிக்கூடம் என்பது ஒரு காலத்தில் ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். இந்த ஹிந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூலை திருச்சியில இருக்கிற ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் கைப்பற்றுகிறது, வாங்கி கொள்ளுகிறது, ஏதோ வாங்கி வளர்க்கிறது. இப்ப அந்த நிறுவனம் இந்த மேனேஜ்மெண்ட்டை பார்க்கறதுனால இது கவர்மெண்ட் எய்டர், ஒரு செல்ஃப் பைனான்ஸ், ரெண்டும் அங்க வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிற ஹிந்து ஆசிரியைகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகிறது, ஹிந்து மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாகிறது. ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் ஊழல் என்றால், ஒரு பக்கம் தன் மதத்தின் அடிப்படையில் இந்துக்கள் மீது ஒரு வன்மத்தை காமிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த வன்மம் காமிக்கும் போதுதான் இது யாரு ஏன் நடக்குதுன்னு விசாரிக்கும் போது பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் என்று புரிய வருகிறது. ஆகையினால இந்து முன்னணி போராட்டம் நடத்துகிறது. இந்து முன்னணி முதல்ல சொல்லி பார்த்தது மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்க, மேனேஜ்மெண்ட் கேட்கல, அரசாங்கத்தில் சொன்னாங்க, கல்வித்துறையில சொன்னாங்க. வழக்கம் போல கல்வித்துறை எப்போதுமே அவங்களுக்கு தானே சாதகமா இருக்கும், ஒன்றும் பண்ணல, காவல்துறை ஒன்றும் பண்ணல. ஆகையினால இந்து முன்னணி போராட்டம் அறிவித்தது. போராட்டம் அறிவித்த உடனே இப்ப பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. இந்து முன்னணிக்கு வெற்றி கிடைத்து இருக்கிறது. அந்த அம்மையார் பெர்டெல்லா ரோபர்ட் அவர்கள் இப்போ பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே கிறிஸ்துவ மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு ஸ்கூலுக்கு. அந்த அம்மா கூட சேர்ந்து இன்னொரு அம்மா செல்வியின் ஒரு அம்மா அவர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க பணியிட மாற்றம் செய்து விட்டோம், நாங்க கவர்மெண்ட்ல இதுக்கு ராட்டிபிகேஷன் வாங்கியிருக்கோம்னு இன்னைக்கு பீஸ் கமிட்டியில கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஊழல் எல்லாம் விசாரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில ஊழல் குற்றச்சாட்டுல ஊழல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதைக்கு பிரச்சனை முடிந்திருக்கு. இந்து முன்னணி போராட்டம் அறிவிக்கப்பட்டவுடனேயே வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது இந்து முன்னணிக்கான நமது பாராட்டுக்கள், நாம் சொல்லியாக வேண்டாம். இப்படி பண்ருட்டியில இந்த இந்து முன்னணி இருந்த இதே விழிப்புணர்வோடு எல்லா இடத்துலையும் இந்து முன்னணி இருந்தால் எல்லா இடத்துலையும் இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஊழலை வெளியில் கொண்டாட முடியும். அதுல எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஆகவே பண்ருட்டி இந்து முன்னணி ஒரு நல்ல உதாரணத்தை செட் பண்ணி இருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 4வது செய்தியாக, திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்போது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொடர்ந்து தொண்டர்களிடையே நிலவி வருது சார். இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகமுமே ஒரு பக்கம், அந்தவுமே ஒரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பா கிளப்பி இருக்கு. சரி, என்ன அப்படின்னா தாவக்காவோடு கூட்டணிக்கு போக போகிறதா இல்லையா, அங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் எந்த பக்கம் போலாங்கிற மாதிரி இரு பக்க சிந்தனையே, இன்னொரு சிந்தனையும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இப்படி இருக்கும்போது திமுக காங்கிரஸை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீஸ் கமிட்டி போடாம ஒரு பீஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிறதுனால பத்திரிகை ஊடகங்கள்லாம் என்ன ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னா, அஸ்ஸாம்ல தேர்தல் வர இருக்கிறது, அப்போ காங்கிரஸ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அவர்களுக்கு அந்த அஸ்ஸாம் தேர்தல் செலவை திமுகவே செய்து காங்கிரஸுக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி போயிடும், இங்கேயும் அவங்க பெருசா சீட்டு கேட்காம நம்ம கொடுக்கறத வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபடுகிறது சார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? 47 2014 வரைக்கும் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி, இடையில ஒரு ஜனதா கட்சி இருந்தது, அப்புறம் ஒரு தேவகவுடானுடைய அந்த பீரியடும் வந்தது, அதுக்கப்புறம் ஒரு பிஜேபி அரசாங்கம் வந்தது. அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்லி விட. பிஜேபி அரசாங்கம் 6 வருஷம். கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டுகளில் 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸை விட திமுகவுக்கு அதிக பணம் இருக்கிறது என்பதை இந்த ஆஃபர் நிரூபித்திருக்கிறது. இந்தியா முழுக்க காங்கிரஸ் அடித்த கொள்ளையை நினைச்சாலே நமக்கு தலை சுத்துது.
அப்போ திமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நான் இன்னொரு மாநிலத்தில் நான் பணம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அப்ப எனக்கு 2G ஞாபகம் வரும்ல, சர்க்காரிய கமிஷன்லாம் ஞாபகம் வரும்ல. இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஊழல் நீங்க பேசினீங்களே, நேரு ஊழல்ல இருந்து எத்தனை ஊழல் இருக்கு, கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது, இதெல்லாம் ஞாபகம் வரும்ல. தலைமுறைக்கு திமுக சொத்து சேர்த்து இருக்கிறது என்பதற்கு இது உதாரணம். ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஸ்டாலினை வந்து தப்பா இடம் போடுறீங்க, அவர் கலைஞரை விட, அந்த கலைஞருங்கிற வார்த்தை நான் அவரை சொல்ல போதில்லை, கருணாநிதி தான் சொல்றேன், ரொம்ப ஷார்ப் அப்படின்னா. எப்படிங்க? நாங்க சொன்னோம் கம்யூனிஸ்ட் கட்சியை கொஞ்சம் செட்ரைட் பண்ணிட்டா கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு. அவர் கேட்கல. கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் வந்து காசுக்கு போக மாட்டாங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் ஸ்டாலின் அதை ஒத்துக்கலை. நீங்க போய் கொடுத்து பாருங்க நடக்கும்னு சொன்னாரு. நாங்க போய் கொடுத்தோம், கம்யூனிஸ்ட் அமைங்கிட்டாங்கன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. நம்ம கம்யூனிஸ்ட் விலை போயிட்டாங்கிறத அவர் ரொம்ப நாசுக்கா சொல்லியிருந்தார். அப்ப அந்த காலத்து கம்யூனிஸ்ட் இந்த காலத்து கம்யூனிஸ்டும் ஒண்ணும் இல்லைங்கிறத சொல்லியிருந்தார் அவர். நாங்க நினைச்சோம் கம்யூனிஸ்ட் விலைக்கெல்லாம் விலை கொடுத்தா அவங்கள வாங்க முடியாதுன்னு நினைச்சோம். 25 கோடி கொடுத்தா 2 கம்யூனிஸ்ட் ஓடி வந்துடுது கூட்டணிக்குங்கன்னு சொல்லியிருந்தார். இப்ப காங்கிரசுமே காசு கொடுத்தால் கூட்டணிக்கு வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறது என்றால், காங்கிரஸ் லஞ்சம் பெறும் கட்சி, திமுக லஞ்சம் கொடுக்கும் கட்சி. அவ்வளவுதான். செல்வ பெருந்தகையா நாய் மாதிரி திமுக கூட இருக்கிறாரு. அவருக்கு பிசினஸ் பண்ணி கொடுக்கறதுனால தானே இருக்கிறாரு, வேற எதுக்கு இருக்காரு? சமூக நீதிக்காக இல்லைங்கிறீங்களா சார்? ஒரு சமூக நீதியும் கிடையாது. ஏதாவது அவர் மேல குற்றச்சாட்டு வந்துட்டா உடனே சமூக நீதியும் பாரு. அண்ணாமலை என்ன அதுக்காகத்தான் பேசிக்கிட்டான்னு பேசினாள் தந்தி டிவியில. உடனே அந்த அம்மா அசோகவர்தன் என்ன சார் பேசுறீங்கன்னு கேட்டது. இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அதுவே முதல்ல ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா ஒரே ஒரு வித்தியாசம், இன்னைக்கு பிஜேபி மேல நிறைய ஒரு குற்றச்சாட்டு. இத்தனை வருஷத்துல இவ்வளவு கட்சியினுடைய நிதி அவ்வளவு பெரிய இருக்கிறது, காங்கிரசுக்கு குறைந்து இருக்கிறது. ஒரு தலைவர் லஞ்சம் வாங்கல, ஒரு தலைவருடைய சொத்து வருமானத்துக்கு மீறி போகல. யார் மேலேயும், எந்த சீஃப் மினிஸ்டர் மேலேயும், எந்த சென்ட்ரல் மினிஸ்டர் மேலேயும் லஞ்சப்பட்டு கட்ட கிடையாது. கட்சிக்கு பணம் வந்திருக்கிறது, அது கட்சிக்கான பணம். அதாவது என்னன்னா, கட்சிக்கான வர்ற பணத்தை கட்சிக்கு கொடுக்கிற கட்சி பிஜேபி, கட்சிக்கு என்று வாங்கி கொண்டு தனியார் பைக்குள்ள போட்டு கொண்டு போற கட்சி காங்கிரஸ் அர்த்தம். சார், சொந்த கட்சியினுடைய சொத்து தானே சார் நேஷனல் ஹெரால்டு 2000 கோடி. நீங்க அந்த கட்சியினுடைய சொத்தையை தானே ஆட்டையை போட்டீங்க. அப்படி ஆட்டையை போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை எல்லாம் தனியாருக்கு போனதுனால இன்னைக்கு காங்கிரஸுக்கு கட்சி இல்லை. அப்போ ஆட்டையை போட்டவன் தானே காசு கொடுக்கணும். ஏன் திமுக காரன் காசு கொடுக்குறேன்? இதுதான் பிரச்சனை. அப்ப திமுகவுக்கு நண்டு ஒழுத்தால் வளையில் தங்காது அப்படின்பாங்க. காசை வச்சுட்டு என்ன பண்றதே தெரியல. ஆட்டை போட அசாம்ல கொடுத்துருவோம். அசாம் சின்ன ஸ்டேட்டு, நாம் பண்ணி பார்த்துடலாம், திமுக காங்கிரஸை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு திமுக முயற்சி செய்கிறது. வெற்றி பெறலாம், வெற்றி பெறும் என்றே நான் நம்புகிறேன். ஆனா அப்பவும் இப்போ சீட்டு கிடைக்காது, கன்ஃபார்ம் தான். இப்போ இது காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய சீட்டை திமுக கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அதனாலதான் அந்த எதிர்பார்க்க சார் சீட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஆட்சியில பங்கு இல்லை சார், கொள்ளையில எங்களுக்கு மட்டும்தான் பங்கே கிடையாது அப்படிங்கிறத இவங்க. கொள்கையில் தான் கூட்டணி, கொள்ளையில் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுக தெளிவா இருக்கு. அதனால நான் இப்ப சீட்டு தரேன்ப்பா, வாங்கிக்கப்பா, அசாமில் உனக்கு காசு தந்துடுறேன்ப்பா அப்படின்னு பேசுது. அநேகமா எனக்கனோ இது இந்த டீல் எஸ்ஆர்னோன்னா எஸ் அப்படிங்கிற மாறினுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியாவது காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து காசு வாங்க முடியுமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் திமுக ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்த அளவுக்கும் காசை தண்ணீராக செலவழிக்கும், முடிந்தவுடனே அதையே மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்து விடும் என்பதற்கு இது உதாரணம். நிறைவு செய்தியாக, பாஜகவின் தேசிய தலைவராக மிகவும் இளவயதான நிதின் நபீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? ஜென்சி மிகப்பெரிய போராட்டத்தை செய்வார்கள்.
ஆட்சி மாற்றம் வரும் அப்படியெல்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறார். ராகுல் காந்தி பிபிசியுமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. பிபிசி ஏன் நீங்க போராடவில்லைன்னு பாவம் அழுது 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 ஒப்பாரி வச்சு ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தது. ஏன் சார் செஞ்சு போராடணும்? இந்தியால ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு நாடுனா என்ன தெரியுது, மதம்னா என்ன தெரியுது, கலாச்சாரம்னா என்ன தெரியுது, அந்நியனுடைய ஆக்கிரமிப்புனா என்ன தெரியுது, காங்கிரஸ் இந்து விரோதி என்று தெரிகிறது, நான் நாளைக்கு இஸ்லாத்துக்கு அடிமை, ஜிகாதிகளுக்கு அடிமையாக வேண்டும், நக்சலுக்கு அடிமையாக வேண்டும்லாம் தெரிகிறது. இன்னைக்கு காங்கிரஸ்ல தலைவர்கள் இல்லை, எல்லாருக்கும் வயசாகி போச்சு, இளந்தலைமுறை இல்லை, பெரிய பெரிய கட்சிகள்ல இல்லை. தமிழகத்திலே திமுக இளைஞர்கள் இல்லை, அதிமுகவில் இளைஞர்கள் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது, நாம் தமிழர்ல இருக்கிறது, இப்ப விஜய் கட்சியில கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கலாம், பட் எந்த கட்சியிலும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இல்லை. ஆனால் இளம் தலைவர் ராகுல் காந்தி தானே சொல்றாங்க இல்லையா? ஸ்டாலின் கூட இளம் தலைவர் தான். என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எத்தனை வருஷம் வரைக்கும் ஸ்டாலின் இளைஞர் அணி தலைவராக இருந்தாரு? இப்போ இளந்தலைவர் தான் சார். நீங்க பாருங்க, என்னைக்காவது நிறைச்ச முடி பார்க்க முடியுதா ஸ்டாலின்ட்ட? சொல்லுங்க எனக்கு. அப்புறம் உங்ககிட்ட தான் சார் நிறைச்ச முடி இருக்கு, அவர்கிட்ட இல்லை சார். இப்ப பாருங்க, ஒரே ஒரு இந்த இது வந்த உடனே நிதின் நபின், அதாவது நபின் அப்படிங்கிற வார்த்தை நவீன் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஊர் பிரச்சரிப்புல நபின் விக்கு பதிலாக பி போடுறதுங்கிறது இந்த பெங்கால், பீகார், ஒரிசாலாம் உண்டு. நம்மளால நபின்கிறத நபீன் ஆக்கிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு. ஆனாலும் கூட நிதின் நபின் வந்த உடனே 45 வயதில் ஒரு அகில இந்திய கட்சி தலைவர் சார். 33 வயசுல RSS சர்சங்க சாலக்கா பரம்பூஜன்ய குருஜி கொள்கை. இங்க இது புதுசு இல்லை சார். 33 வருடத்தில் அகில இந்திய தலைமையை RSS இயக்கம் ஒத்தட்டு கொடுத்திருக்கு. அந்த இயக்கத்தினுடைய உந்துதல்ல வந்த ஒரு கட்சி கொடுக்காதா? இது வந்த உடனே இன்னைக்கு ஒரு ப்ரொஃபைல் போட்டிருக்காங்க எல்லா கட்சிகளும், ஒரு பெரிய கட்டுரை அந்தந்த சோசியல் மீடியால பார்த்தா எப்படி இளமையான கட்சியாக இருக்கிறது பிஜேபி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு லிஸ்ட். நீங்க இப்போ அமித்ஷா 2014 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அப்ப அவருக்கு வயசு 49, 50 ஆகல. நிதின் கட்கரி 2009 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அப்ப அவருக்கு வயசு 52. வெங்கையா நாயுடு 2002 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அப்ப அவருக்கு வயசு 53. ராஜ்நாத் சிங் 2005 பார்ட்டி பிரசிடென்ட் ஆகிறார். அவருக்கு வயசு 54. வாஜ்பாய் பார்ட்டி பிரசிடென்ட் ஆகும்போது அவருக்கு வயசு 55. ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா 55. 1980 பார்ட்டி அப்பதான் பிறக்குது. 80 பிறக்கும் போது இன்னைக்கு அதுக்கப்புறம் 55 வருஷம் ஓடி போயாச்சு. முரளி மனோகர் ஜோஷி 1991 பார்ட்டி பிரசிடென்ட், 11 வருஷத்துக்கு அப்புறம் பார்ட்டி பிறந்து 11 வருஷத்துக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆகிறார். வயசு அப்போ அவருக்கு 57. ஜேபி நட்டா 2019 பிரதம பிரசிடென்ட் ஆகிறார். வயசு 58. அத்வானி 1986 பிரசிடென்ட் ஆகிறார். 58. கிட்டத்தட்ட 3, 6, 7 பிரசிடென்ட்கள் 60 தொடுவதற்கு முன்னால 49 அமித்ஷா ஆயிட்டார். இப்ப 45 12வது பிரசிடென்ட் ஆயிட்டார் சார். இதுதான் சார் சென்ஸுங்கிறது. நீங்க ஒரே குடும்பம், கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதிக்கு அப்புறம் யாரோ ஒரு ஆளு, நேரு, இந்திரா, ராஜீவ், ராகுல், அப்புறம் யாரு. என்ன சார் டெமோக்ரஸி? இதுதான் டெமோக்ரஸி. வயசு பாருங்க, இளமையான கட்சியா இல்லையாங்கிறது இது சொல்லும். சிஎம் எடுத்துக்கங்க. புஷ்கர் சிங் தமானி சிஎம் ஆகும்போது வயசு 47. மத்திய பிரதேசனுடைய சிவராஜ் சௌஹான் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சென்ட்ரல், அவர் மத்திய பிரதேச சிஎம் ஆகும்போது அவருடைய வயசு 46. ரேகா குப்தா இப்ப டெல்லியிலுடைய சிஎம், அவங்க சிஎம் ஆகும்போது வயசு 50. யோகி சிஎம் ஆகும்போது 51. மோடி சிஎம் ஆகும்போது 55. அதுவும் எங்குதான். அதனால சார் எங்க சிஎம்களும் எங்க மோகன் யாதவனுடைய இது எனக்கு கிடைக்கல, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைக்கல, பார்க்கணும். அவரும் எங்க தான் இருப்பார். அப்போ சிஎம் தேர்ந்தெடுக்கும் போது இளைஞர்,
மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது இளைஞர், மத்திய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும். அண்ணாமலை இங்க வரும்போது வயசு என்ன? தமிழகத்திற்கு அது இந்த வயசுல வேற எந்த மாநிலமுமே 38 வயசில் ஒரு மாநில தலைவர். நீங்க யார் வந்திருக்க நினைச்சே பார்க்க முடியாது. அப்போ நம்ம 33 வயசுல குறிஞ்சி கொள்வதற்கு வந்தாருன்னு தான் நம்ம சொன்னோம். அதனால இந்த கட்சியில ஏதோ ஹியூமன் ரிசோர்ஸுக்கு ஏதோ அண்டருக்கும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு ஆட்சி ஆள தெரியாது, நரேந்திர மோடி குஜராத்ல இருந்து வருகிறார், மாநிலம் தாண்டி அவருக்கு எந்த அனுபவம் இருக்காது, இந்த புண்ணாகெல்லாம் நீங்க ஏமாந்துட்டே இருக்க வேண்டியதான். அப்படி சொல்லி சொல்லி உங்களை ஏமாத்திக்க வேண்டியதான். நல்ல திறமசாலிகள் இருக்கிறார்கள் என்பது இந்த தேர்வில் தெரிகிறது. அது மட்டுமல்ல, கட்சி இளமையாக அடுத்த நாங்க என்ன பண்றோம், அடுத்த 20-30 இயர்ஸுக்கு அடுத்து 30 வருஷம் இருப்பார் சார். இன்னைக்கு அந்த ஆர்டிகிள் என்ன எழுதுறது, இவங்க இப்பதே சொல்றதுனால அடுத்த 20-30 வருஷத்துக்கான தலைமையை அது ரெடி பண்ணி விடுகிறது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அவர் ஆளா போடுவாங்க. அது மட்டும் இல்ல, இளைஞர்களை தலைமைக்கு கொண்டு வர அதே நேரத்தில் மூத்தவர்களை அதை வெளியிலேயே அனுப்புவதில்லை. அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து, அவர்களுக்கு வேற வேற இடத்துல கொடுத்து அவர்களுடைய ஆலோசனை பெற்று, தேர்தல் என்றால் அவர்கள் தேர்தல் காலத்துக்கு வந்து விடுகிறார்கள், தேர்தலில் பொறுப்பு வந்து விடுகிறது. அடுத்துறாங்கன்னா எழுதியிருக்காங்க ஆர்டிகல். சார் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க சார், யாரும் இல்லை எல்லாம். இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, அண்ணாமலை அவர்கள் வந்தார்கள், அதுக்காக பொண்ணார் இல்லாமல் போயிட்டாரா, ராஜா இல்லாமல் போயிட்டாரா, யார் இல்லாமல் போனாங்க, எல்லா சீனியர்ஸும் இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கட்சியினுடைய தலைமை யார் ஓடி ஆடி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரியவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும். அப்பதானே கட்சி இருக்கும். அதுதான் சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார். இதயம்ங்கிறது ஒரு இடத்துல இருக்கணும், ரத்தம்ங்கிறது ஓடிட்டே இருக்கணும் சார். ரத்தம் இளமை, இதயம்ங்கிறது உங்க மன வலிமை. மன வலிமை கொண்டவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் அந்த இடத்துல இருந்து காப்பாங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி. நீங்க ஜென்னிசெட் அவன் வர்றா, இது வர்றா, அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள். சார் ஜென்சிக்கு நம்ம வேலையே இல்லை சார். பஜன் கணக்குன்னு ஒருத்தர், ஒரு குரூப் பஜன் கிளப்பிங்னு ஒண்ணு, எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க, எல்லாம் பெண்கள் ஆண்கள், என்னமா பண்றாங்க பக்தியோட. அதனால தயவு செய்து ஹிந்துத்துவா நீங்க ஏதோ அது ஒரு ஏஜ் ஃபேக்டர், அது வயதானவர்கள் தான் இந்துக்கள் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஸோ பல இடங்கள்ல 5 லட்சம் பேர் பகவத்கீதை படிக்கிறார்கள், 1 லட்சம் பேர் பகவத்கீதை, இதெல்லாம் கொண்டு இருக்கிறது. அதனால தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அடுத்து 2047 சென்டினரி இயர் நீங்க பாருங்க, 50வது ஆண்டில் ஆட்சியில் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு யாரு மத ரீதியாக குற்றம் சாட்டு கொண்டு இருக்கிறாரோ அவர் தான் பார்லிமெண்ட்ல வந்தே மாதிரம் பண்ணாரு. 75வது ஆண்டு ஆட்சி கட்டில இருந்து அது ஜம்ஜம்னு நடத்தினது பாரதிய ஜனதா கட்சி. சென்டினரி இயர், இண்டிபெண்டன்ட் சென்டினரி இயர், அமிர்த கால் அப்படின்னு சொல்றோம், அமிர்த காலம் என்று சொல்றோம். அதை நடத்த போவது பாரதிய ஜனதா கட்சி. அதுக்கு இப்பதே பாரதிய ஜனதா கட்சி தயாராயிருக்கிறது என்பதுதான் இது கொடுக்கக்கூடிய சமிஞ்ஞை. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர், ஒரே நாடு இதழ் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி பாஸ்கர். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். Tara Divine Awards 2025.